ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இதில என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பிஹெச்பிய நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் பிஹெச்பி எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறதோட லிங்க்க வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன். ஸோ அது வந்து ஒரு பிளாக். அந்த பிளாக்குள்ள போனீங்கன்னா, நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதர்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்ப்ன்னு இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ இந்த 2ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ண டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் நேத்து சொன்ன மாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதுங்க ஃபார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அப்படிங்கிறது அப்பாச்சி. ஸோ அடுத்தது அப்படிங்கிறது MySQL, அப்படிங்கிறது PHP. ஸோ அந்த விண்டோஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS அப்படின்னு சொல்லுவோம். அப்பாச்சி அப்படிங்கிறது என்னென்னா சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி MySQL அப்படிங்கிறது டேட்டாபேஸ். எப்படி ஆரக்கிள் லேர்ன் பண்ணீங்க இல்லைங்களா? ஸோ ஆர்டிபிஎம்எஸ் ஆரக்கிள் படிச்சிருப்பீங்கள்ல, சேம் அதே மாதிரி டேட்டாபேஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணுறக்காக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நார்மலாக நம்மளோட ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து பிஹெச்பி. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம ஒன்றா எக்ஸாம்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வேம்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக எல்லாருமே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இதில் 2ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் எக்ஸாம் இஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் அனுப்பக்கூடிய அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கிற லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே எப்படி எக்ஸாம்பை வந்துட்டு அங்கேயே டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கான ஸ்டெப்ஸையும் நான் அது உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பிஹெச்பி ஃபைலை நம்ம டைப் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பிஹெச்பி ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி அப்படிங்கிறது டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணுறக்காக எக்கோ அப்படிங்கிறது தான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். ஸோ அடுத்தது பிஹெச்பி டேக்கை க்ளோஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் சிம்பிளாக. ஓகேவா? ஸோ நார்மலாக இது கொடுத்தீங்க அப்படின்னா பிஹெச்பி டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். இவ்வளோ தான் நம்மளோட பிஹெச்பி ப்ரோக்ராம். ஸோ இது எங்கே டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா நீங்கள் நோட் பேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். நான் அனுப்பக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நீங்கள் நோட் பேடு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயே நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எல்லா லிங்க்குமே அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாகில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக நம்மளோட சிஸ்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பேட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நோட் பேடில் ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது நோட் பேடில் இதை டைப் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக சேவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்படி சேவ் பண்ணணும்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணுங்க, ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட வேம்பை வந்துட்டு நோட் பேடில் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போயிட்டு எப்பவும் போல் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 3ல் எங்கே சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா C:\, வேம்ப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே wwwன்னு ஒன்று ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே ஓகேங்களா, அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் ஃபோல்டர் ஓகேவா ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கொடுத்துக்கிறீங்கன்னா, ராஜேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க ஒரு ஃபோல்டர் நேம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபைலை சேவ் பண்ணுறீங்க. என்ன நேமில் சேவ் பண்ணணும், ஏதாவது ஒரு நேமில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் sample.php, இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து PHP. எப்படி சி அப்படின்னா .cன்னு சேவ் பண்ணுறோம், அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பியினுடைய எக்ஸ்டென்ஷன் என்னென்னா .php அப்படின்னு சேவ் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th ஒன் ரன் பண்ணுறக்கு ஓகேங்களா, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள், எனி ஒன் ப்ரௌசர். ஓகேவா? ஸோ ப்ரௌசரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, http://localhost அப்படின்னு கொடுத்து என்டர் கீ கொடுங்க. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹெச்டிடிபி லோக்கல் ஹோஸ்ட்டு கொடுத்து என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரௌசருக்கு போகும். அங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த ஃபோல்டர் வந்து ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துட்டு ப்ரௌசரில் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த ஃபைல் இருக்கும். எந்த ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sample.php அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்துட்டு என்னது வெல்கம் அப்படிங்கிறது இதில் பிரிண்ட் ஆகும், நம்மளோட ப்ரௌசரில் பிரிண்ட் ஆகும். இவ்வளோ தாங்க சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்பி ஃபைலை வேம்ப் அப்படிங்கிறத சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்குறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.